friends, welcome back to our channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNEA counseling based management quota and general quota. இப்போ general quota fees structure allotment சில certain fees limits தான் வாங்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ வாங்க என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த வீடியோஸை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் கோட்டா. இது வந்து கேட்டகரி 1. கவர்மெண்ட் கோட்டா டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து நம்ம போக முடியும் காலேஜஸில். இது வந்து கேட்டகரி 1ல வருது. NBA அக்ரெடிட்டேஷன் வாங்கியிருந்துச்சு அந்த கோர்ஸ் அப்படின்னா 55,000 வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து NBA அக்ரெடிட்டேஷன் வாங்கல அப்படின்னா 57,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேட்டகரி 2. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்னன்னா, இதுக்கு கவுன்சிலிங் வந்து தேவை கிடையாது. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச டிசைரான கோர்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம காலேஜ்க்கு டைரக்டா போய் பேமெண்ட் பண்ணி நம்ம வாங்குறது. இதுலயும் வந்து சில ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து NBA அக்ரெடிட்டேஷன் வாங்கியிருக்குது அப்படின்னா 87,000 வரைக்கும் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, NBA அக்ரெடிட்டேஷன் வாங்கலை அந்த கோர்ஸ் அப்படின்னா 85,000 வரைக்கும் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நியர்லி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 400+ இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் தென் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான் வாங்குறாங்களா அப்படின்னு சொன்னால் அப்படி பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாகவே வந்து ஒரு 50% ஆஃப் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 5 டைப் ஆஃப் காலேஜஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் 5 காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் காலேஜ் வந்து 11. அண்ட் தென் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து ஒரு 3 இருக்கு. அதாவது எது அப்படின்னா PSG, CIT அண்ட் தியாகராயா இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் வந்து ஒரு 16 காலேஜஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நியர்லி 400 காலேஜஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ், அதாவது 5 காலேஜ் இருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த காலேஜஸ்லாம் பார்த்துட்டா TNEA கவுன்சிலிங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கவர்மெண்ட் கோட்டாவில் தான் போக முடியும். இந்த காலேஜில் ஃபீஸ் வந்து எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாமே சேர்த்து மினிமம் 1 lakh வரைக்கும் வாங்குறாங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இதில் வந்து ஒன்லி கவர்மெண்ட் கோட்டால தான் போக முடியும். இதில் வந்து காலேஜ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் மேக்ஸிமம் பார்த்துட்டோம்னா 30,000 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வாங்குறாங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ஒரு 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். PSG, CIT அண்ட் தியாகராயா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டு. இதுலலாம் வந்து எப்படி என்ன மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா, காலேஜ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து 1 lakh அந்த ரேஞ்ச் வாங்குறாங்க. இதே வந்து செல்ஃப் சப்போர்ட்ல மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அண்ட் தென் வந்து சேலரி அண்ட் சிப்பெட், இது வந்து என்ன அப்படின்னா ஒன்லி இந்த காலேஜஸ் பார்த்துட்டோம்னா ஜென்ரல் கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் போக முடியும். இந்த காலேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டரில் வருது. அதனால இந்த காலேஜ் வந்து 1,20,000 அந்த ரேஞ்ச் காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுலேயும் வந்து ஒன்லி கவர்மெண்ட் கோட்டா வழியாக தான் போக முடியும். நம்ம ரீஜனல் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய காலேஜ் இது. அதனால இந்த காலேஜஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபீஸா 50,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் தென் நம்ம ப்ரைவேட் காலேஜஸ், அதாவது 400 காலேஜஸ் இருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்துட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். இதில் போத் மேனேஜ்மெண்ட்டும் வராங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் அலோகேட்டட் ஃபீஸ் அந்த மாதிரி பார்த்துட்டா நியர்லி 1 lakhலேருந்து 3 lakh வரைக்குமே வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் இது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபெசிலிட்டிஸ்க்காக பார்த்துட்டோம்னா 7.5 சீட் ரிசர்வேஷன் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அண்ட் தென் கிராஜுவேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 25,000 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. SC, ST அண்ட் SC கேட்டகரியில் வர்றவங்களுக்கு பார்த்தா 50,000 வரைக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ மேலும் நம்ம காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நாங்கள் கொடுக்குற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த வீடியோஸ் எல்லாம் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.